புதன் நல்லபடியாக இவங்கள்ட்ட வந்து ரிஷபத்தில் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு வந்து வார்த்தைகள் தெளிவாகும், கேட்குறவங்களுக்கே இனிமையாக இருக்கும். இல்லை அப்படின்னா ரிஷபராசியில் இருக்கவங்க வந்து வார்த்தைகள் இனிமையாக இருக்காது புதன் சரி இல்லை அப்படின்னா. இவங்களுக்கு வந்து பேசியே கவரக்கூடிய அமைப்பு வந்து புதன் நல்லா இருந்துச்சுன்னா ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பேச பேச கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கும், ஆறுதலாக இருக்கும். அப்போ இது வந்து ஸ்டெபிலிட்டியை கொடுக்கக்கூடியது. ரிஷபத்தில் புதன் இருக்கவங்களுக்கு நிதானம் ரொம்ப அவசியம். எல்லாமே ஒரு கன்சிஸ்டன்ட் ஒரு எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கணும். ஏன்னா ரிஷபத்தில் இருக்கவங்களுக்கு திடீர்னு மனசு வந்து அப்செட் ஆகிடும். எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கும், அந்த கரெக்டாக அந்த வைரம் கிடைக்கிற நேரத்தில் கோடாலி தூக்கி போட்டுட்டு வர்றது தான் இவங்களுக்கு. அப்போ அந்த புத்தி சாதுரியமாக சுக்கிரன் இருக்கணும். சுக்கிரன் அவ்வளோ சீக்கிரம் புத்தியை வாங்காது. ரிஷபத்தில் இருக்கவங்களாம் ரொம்ப காரியவாதிகளாகவே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் புத்தி மந்தமாயிரும். சரியான ஆட்களை பக்கத்தில் வச்சுக்க தெரியாது, கரெக்டாக நல்லவங்களை வந்து வெளியே அனுப்பிச்சுட்ருவாங்க, கரெக்டாக தேவையில்லாதவங்களை பக்கத்தில் வச்சுக்கிறாங்க. அப்படின்னாலே இங்கே புதன் கெட்டிருந்துச்சுன்னா தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சுக்கிரன் எல்லாத்தையும் ஈர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் புதன் சரியில்லை அப்படின்னா தனிமைக்கு போயிடுவாங்க ரிஷபம்.